என் குருநாதர் பாதங்கள் தரணும். ஈடிடி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பனமழை கொட்டுச்சு. பனமழையாக கொட்டுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? பட்டாசு வெடிச்சதில் அத்தனையும் பனமழையாக கொட்டிடுச்சுங்க. அதை என் குழந்தைங்க பொறுக்கிட்டு வந்து இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? பணம். அப்புறம் இன்னைக்கு தீபாவளி எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சந்தோஷமாக இருந்ததா? இந்த வருஷம் தீபாவளி அமோகமாக எனக்கு போச்சு, உங்களுக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சுகருக்காக லட்டு ஒரு பீஸ் லட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அரை லட்டு சாப்பிட்டுட்டேன். ஒன்று சுகர் ஏறுமான்னு ஏறாதா ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் 4 நாள் எக்ஸசைஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன். ஏன் தெரியுங்களா? மனதை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவித்தேன் இந்த வருஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டென்ஷனை கம்மி பண்ணிட்டேன். இல்லாட்டி கத்தி பிள்ளைங்களையும் நான் ரொம்ப ஓவராக டென்ஷன் கொடுத்துருவேன். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேலை முடியணும், இல்லாட்டி நம்மளுக்கு கோபம் வரும். நம்ம சொன்னது செய்யலையா கோவப்பட்டு கத்திக்கிட்டு கிடப்போம். அதெல்லாம் இந்த வருஷம் தீபாவளியில் நான் அதெல்லாம் விரட்டி விட்டுட்டப்பா. அவங்க ஜாலியாக இருக்கட்டும், அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக நல்லா படுத்து தூங்கிட்டு என் வீடியோவை கேட்டே நான் தூங்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தூக்கம் வராத அத்தனை சொந்த ஈடிடி சொந்தங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் வீடியோவை போட்டு கேளுங்க, நல்லா தூக்கம் வரும். ஆனால் கருத்துக்களை மனசில் மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஒரே கருத்து தான், நான் வேறு எதுவுமே சொல்லலை. எந்த நோயாக இருந்தாலும் நம்ம உடற்பயிற்சி, உணவு, செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெக்கவர் ஆகி இந்த பூமியில் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் என்னோட மெசேஜ். ஆனால் அதை நான் விட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு எதுக்குன்னா நானே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் எவ்வளோ இருந்திருக்கு உலகத்தில். நான் எதுவுமே தெரியாமல் அப்படியே இருந்துருக்கிறேன். இப்போ அதை தான் என்னைய மாதிரி யாராவது ஒரு சிலர் இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும், இல்லை அவங்க வீட்டு பெரியவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தீபாவளி நாள் கூட விடாமல் உங்களை உட்கார வச்சு வீடியோ பார்க்க வச்சுட்ருக்கிறேன். ஏன்னா தீபாவளி தானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம், அப்படி இப்படின்னு சாப்பிட்டு சுகரை ஏற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு வாரம் கஷ்டப்பட வேண்டாம். அதை குறைக்கிறதுக்கு நம்ம அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழலாம். நேற்று ஒரு தீபாவளி பற்றி ஒரு மெசேஜ் ஃப்ளோவாக சொன்னேன். அது உண்மையிலேயே அதை மாற்றி சொல்லிட்டேன். சரி, வீடியோவை அழிக்க வேண்டாம், நம்ம நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு. என்ன தெரியுங்களா? மகிஷாசுரனை நீ தான் நரகாசுரனை கொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லை, சத்தியபாமா தான் கொண்டிருக்காங்க. அவங்க கிருஷ்ணரோட துணையோட அவங்க தான் கொண்டிருக்காங்க. எல்லா ஒரு கெட்ட இதுவும் ஒரு அழிவு வரணும், அழிவு தான் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது இல்லைங்களா? அதனால தான் தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட் காற்று காலம் முடிஞ்சு வெயில் காலம் இந்த வெயிலும் மழையும் சேர்ந்து அப்படியே நம்மளை இது பண்ணோம். அடுத்த மாதம் அடமலை அந்த மாதிரி பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் நோய் வரும். நோய் வர்றதுனால தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி வருஷத்தில் ஒரு தடவையாவது எண்ணெய் வச்சு குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை குளிர்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த நம்மளுக்கு திடீர்னு மழை வரும், திடீர்னு நிற்கும், உடம்பு ஹீட் ஆகும். அதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் ஐதீகமாக அதை ஒரு பண்டிகையாக அதில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்கன்னு வச்சுருக்காங்க. மருதாணி வைக்கணும், நானே வைக்கல. எல்லா பண்டிகைக்கும் நம்ம பாரம்பரியமாக மருதாணி வச்சோம்னா நம்ம நரம்பு இந்த 72 நாடி நரம்புகள் இந்த இடத்துல 72,000 நாடி நரம்புகள் இந்த உள்ளங்காலெல்லாம் நம்மளை தொட்டுட்டு போகுதான். அதாவது ஜாயிண்ட். அந்த இடத்துல நம்ம மருதாணிங்கெல்லாம் வைக்கிறப்ப அந்த குளிர்ச்சி பண்ணி உடம்பை குளிர்ச்சி பண்ணுங்க. உடம்பு ஒரு குளிர்ச்சியான உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு பாதி வியாதியிலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் அப்படி பண்டிகையோடு கலந்து அதை சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம மனசில் இருக்கிற இருளை போக்கி கொன்று அதை வெளியே அனுப்பிட்டு நல்ல விஷயங்களை சொல்லி அதுதான் தீபாவளி, தீப திருநாள், தீப ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது
நம்ம அகத்தில் தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க. நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறோம், இல்லை வீட்டை சுற்றி ஏற்றுறோம், அது வேற. ஆனால் நம்ம அகத்தில் ஏற்றி வைக்கிற தீப ஒளி வந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் கெட்டதை அண்ட விடாமல் நல்லது மட்டுமே நம்மளுக்கிட்ட கொண்டு வந்து நல்ல எண்ணங்கள், எப்போ நல்ல எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சோ ஒருத்தவங்களுக்கு, அப்போவே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் நல்லா சோதிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களையுமே சோதிச்சு பாருங்கள். வேண்டாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சோதிக்க வேண்டாம், நம்மளையே நம்ம சோதிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திருத்திக்கிட்டாலே நம்மளை கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்திக்கிட்டா, அவங்கள திருத்திக்கிட்டா, அப்புறம் வீட்லேயுமே அமைதி நிலவும். அப்படியே ஒவ்வொரு சூழ்நிலை நம்மளுக்குள்ளார அமைதி நிலவுறது, நம்ம சமுதாயத்துலேயும் அமைதி நிலவும், நம்ம உலகத்துலேயும் அமைதி நிலவும். அதோட ஃபஸ்ட்டு அடிப்படை தான் இந்த ஈடிடி சேனல். நம்ம முதல்ல திருத்திக்கணும். இது குருநாதர் எனக்கு காட்டின ஒரே ஒரு வழி. அந்த இதை நான் கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன நான் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணேன். சந்தோஷமாக என் அகத்தில் நான் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருக்கேன். என்ன தீபங்கிறீங்களா? அறியாமைங்கிற ஒரு பிரச்சனையை வெளியே அனுப்பி ஒரு அறிவோட பகுத்தறிவோட சிந்திச்சு செயல்பட்டு உடலையும் மனதையும் காத்து எனக்கும் நான் என்னை சார்ந்தவங்களுக்கும் நான் வந்து உதவியாக இருக்கணும்னு அவங்க மனசை எந்த காரணத்தை கொண்டும் நோகடிக்கக்கூடாதுன்னு இந்த தீபாவளியில் நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால் நான் உங்களுக்கும் அதே சொல்கிறேன். நீங்களும் உங்கள் மனநலம் காப்போம். இந்த இதில் வந்து நீங்களும் உங்கள் மனநலத்தை காத்து சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த தீபாவளியை பண கஷ்டம் இல்லாமல் கொண்டாடுறது எப்படி, அதில் எப்படி நம்ம மனசை காப்பாற்றிக்கலான்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். என் குருநாதர் திருவடிகள் சரணம். ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி.